ஒரு ஜனாசா தொழுகையிலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. மௌத்தானவர்கள் பல கவலையோடு உறவுகளும் சொந்தங்களும் இறந்தவருக்காக வேண்டி துவா செய்யலான்னு வரும்போது சூரா ஃபாத்தியா படிக்க மாட்டாங்களே. கேட்டா இதுதான் காலகாலமா நாங்கள் செய்வோம் என்று அவ்வளவு பிடிவாதம் காட்டுகிறார்களே. ஒரு பாத்தில்ல இவர்கள் இவ்வளவு பிடிவாதம் காட்டுவார்கள் என்றால் ஹக்கை நாம் நிலைநாட்டுவது எவ்வளவு பிடிவாதம் காட்டும். என் இறைவனுடைய பொருத்தம் இல்லாத செயலை நீ செய்யற, நீ தொலை வைத்தால் உன் பின்னால் நான் நிற்க மாட்டேன் என்று உறுதி காட்ட வேண்டுமா இல்லையா? போய் நிற்கிறோம் நம்ம மக்களும். இறந்தவர்களுக்காக ஜனாசா தொழ வேண்டும் தான், துவா செய்ய வேண்டும் தான். ஆனா அங்க பிதஅத் பண்றாங்களே, சூரா ஃபாத்தியா ஓத மாட்டாங்களே, அப்படிதான் செய்வோன்னு சொல்றாங்களே. எப்படி நான் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவத்தை சுமப்பேனா? என் இறைவனுடைய கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டுமா இந்த கூட்டத்தோடு நான் சேர்ந்து? யோசிங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் முஸ்லிம்கள் உரசி பாருங்கள். நாம் செய்யற இந்த செயல்கள் அத்தனையும் மார்க்கத்தின் பேரால் இந்த உம்மத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் அல்லாஹும் ரசூலும் சொல்லி கொடுத்த விஷயங்களா? இது அல்லாஹ்விற்கு பொருத்தத்திற்குரிய செயலா? யோசிங்க.